சாப்பிட பத்தா சாப்பிட பத்தா அப்படியே முழுங்க பத்தா. ஒன்றும் இல்லாத சரியா போச்சு. மெதுவா மெதுவா. ஒன்றும் கவலைப்படாதியே, எனக்கு சரியா போச்சு. சரியா ஒரு 10 நிமிஷத்துல நான் கிண்ணுன்னு எந்திரிச்சு நின்றுவேன். சரியா சுகரு கம்மி ஆயிருச்சு. அப்ப சரி, வேற ஒண்ணும் இல்ல. சரி உடியா. ஐயோ கொஞ்சம் இருப்பா, எங்க அம்மாக்கு நான் விசிறேன், எங்க அம்மாக்கு நான் விசிறேன். அம்மா அம்மா காத்து வருதாமா? காத்து வருதாமா? அம்மா என்னம்மா தாய் பாசம் பீரிட்டு அடிக்குது? அதாண்டி என்னாலேயே தாங்கிக்க முடியல. அப்பதா இப்போ உடம்பு எப்படி இருக்கு? போலாமா? சரி, நீ எப்படி கார்ல உட்கார்றியா? நான் உன்னை தூக்கிட்டு போய் கார்ல உட்கார வச்சிரவா? டேய், நான் கோயில் வரைக்கும் நடந்து வருவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் நடந்து தாண்டா வருவேன், கார்ல எல்லாம் வரமாட்டேன். அப்பதா நிலைமை புரியாம உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிட்டு இருக்காதா? அப்பதா இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள 3 கிலோமீட்டர் நடந்து போகணும். உன்னால எப்படி 15 நிமிஷத்துல 3 கிலோமீட்டர் நடக்க முடியும்? கிரகணம் வேற வரப்போகுது அப்பதா. ஐயோ, என்னால இப்படி ஆயிப்போச்சே ராசாங்கம், நான் என்ன செய்வேன்? ஆத்தா நீ எதுக்கும் வருத்தப்படாதாத்தா, நீ பேசாம போய் கார்ல உட்காரு, நாங்க எல்லாரும் நடந்து வரோம். மாமா, அம்மாச்சி கார்ல கூட போய் உட்காந்தா கூட எப்படி மாமா 1/4 மணி நேரத்துல 3 கிலோமீட்டரு நாம நடந்து போக முடியும்? அப்பா நான் உனக்கு சொல்றேன், நானும் தமிழும் போய் முதல்ல போய் சாமி கும்பிட்டுறோம்ப்பா. இல்லப்பா, குடும்பமா ஒன்னா வரணும் தானே வேண்டிக்கிட்டு இருந்தோம். இப்ப நீ தமிழ் மட்டும் போறோன்னு சொல்றது எப்படியா சரியா வரும்? அதானே, வேண்டினது ஒண்ணு நீ செய்யறது ஒண்ணுன்னு இருக்க கூடாது சேது. அதுவும் இல்லாம அத்தைக்கு இப்படி இருக்கிறப்ப நாம எப்படி விட்டுட்டு போய் நிம்மதியா சாமி கும்பிட முடியும்? ஆப்ல இப்ப என்ன மணி ஆச்சுன்னு பாரு. 11 மணி ஆகிறதுக்கு இன்னொரு 10 நிமிஷம் இருக்கியா? 10:50 ஆச்சா? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. மாமா, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள எப்படி மாமா 3 கிலோமீட்டர் போய் நம்ம சாமி கும்பிட முடியும்? அடிவாரத்துல போய் சாமி கும்பிட்றதா இருந்தா கூட பரவாயில்ல மாமா, நம்ம விறுவிறுன்னு வேகமா நடந்து போயிடலாம். ஆனா நம்ம எல்லாரும் மலை மேல ஏறணும்ல மாமா, அதனால நம்ம 11 மணிக்குள்ள போய் சாமி கும்பிட முடியாது மாமா. ஐயோ, என்னால என் குடும்ப சாமி கும்பிடுறது கெட்டு போச்சே, நான் இப்படி பண்ணிட்டேனே. பத்தியா, ஜோலி முடிஞ்சது. கிரகணத்துக்கு முன்னாடி சாமி கும்பிடு சாமி சொன்னாரே, இப்ப என்னால இப்படி ஆயி போச்சே, நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே முருகா, ஐயோ. தமிழ், அத்தை பாத்துக்க. எங்க இதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிடுறதுக்கும் வேண்டுதலை நிறைவேற்றத்துக்கும் வேற வழியே இல்லையாங்க? தீயாக தோன்றி ஒளியாகும் வேளா, வான்மேகமாய் மழை ஊற்றுவாயே, வாராத போதும் வரமாகும் வேளா, கரம் நீட்டியே அருள் ஊற்றுவாயே, தேடாத போதே கண் தோன்றுவாயே, பாடாத போதே கண்ணீர் ஆற்றுவாயே, என் தேடலும் காலடி நான் தேடினேனே, மரபும் பூவடி என் கைப்பிடி தான் சேரேனோ,
சாமி சப்பரம் வந்துருக்கு மாமா. அங்க பாருங்க. என்னால இப்ப நிக்க முடியும். சேது என்ன தூக்கி விடுறா. அம்மாச்சியை பார்த்து சரி அப்பத்தா. மெதுவா எழுந்திரு. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 ஐயா. வணக்கம். உங்களை இங்கே சந்திச்சதுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா நீங்க என்னங்க இங்க? நம்ம வாடிப்பட்டி முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரையா காவடி எடுத்து குடும்பத்தோடு வந்து சாமி கும்பிட்றதா வேண்டியிருந்தேன். வர்ற வழியில ஆத்தாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம மயக்கம் போட்டாங்க. சூரிய கிரகணத்துக்குள்ள சாமி கும்பிடணும்னு ஒரு சாமியார் சொல்லியிருந்தாரு. ஆனா எங்களால கிரகணத்துக்குள்ள வந்து சாமி கும்பிட முடியல. ஆத்தாவுக்கு எப்படி ஆயிடுச்சேன்னு மனசு நொந்து போய் நின்றுகிட்டு இருக்கோம். என்னையா சொல்றீங்க? நம்ம வாடிப்பட்டி முருகன் கோயிலுக்கா இன்னைக்கு காவடி எடுத்து பாத யாத்திரை வந்தீங்க? ஆமாங்க, ஆமா. இன்னைக்கு மூலவரை தரிசனம் பண்ண முடியாது. உற்சவர் தானே எல்லாமே. இன்னைக்கு சூரிய கிரகணங்கிறதுனால காலையில இருந்து மூலவர் சன்னிதானத்தை திறக்கவே மாட்டாங்களா ஐயா? கிரகணம் முடிகிற வரைக்கும் அதை அடைச்சேதான் இருக்கும். இன்னைக்கு முழு பவரு உற்சவர் தாங்கய்யா. என்ன சாமி சொல்றீங்க? ஐயா நீங்க சந்திச்ச சாமியாரு என்ன சொன்னாரு? கிரகணத்துக்குள்ள முருகன் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணணும்னு சொன்னாரு. முருகன் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணணும்னு சொன்னாரா இல்ல முருகன் கோவில் எல்லைக்கு போய் தரிசனம் பண்ணணும்னு சொன்னாரா? நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. அந்த சூரிய கிரகணம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க முருகன் கோவில் எல்லைக்குள்ள போய் அவன் காலடியில சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னா எல்லாத்தையும் அந்த முருகன் பார்த்துக்குவான். ஐயா கோயில் எல்லையை அடைஞ்சாலே போதுங்கிற மாதிரி தான் அந்த சாமி சொன்னாரு. அதுக்கு என்னம்மா, நீங்க கோயில் எல்லையில தான் நிக்கிறீங்க. இதுவே நீங்க கோயிலுக்கு வந்ததா தான் அர்த்தம். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்ற வார்த்தையெல்லாம் எங்களுக்கு எங்க நெஞ்சில பால் வாத்த மாதிரி இருக்கு. நாங்க அமைச்சர் இங்க வந்திருக்காருங்கிறதுக்காக, அவர் முகஸ்துதிக்காகவோ அவர் மனசு சந்தோஷப்படணுங்கிறதுக்காகவா நாங்க பேசுறோம்? அப்படியெல்லாம் இல்லங்கம்மா. எங்க ஊர் வழக்கப்படி சூரிய கிரகணத்தன்னைக்கு மூலவர் தரிசனம் கிடையாது. உற்சவரை கூட ஊர்வலமா எடுத்துட்டு போய் பக்கத்துல முருகன் இருந்த குகைன்னு ஒண்ணு இருக்கு, அங்க கொண்டு போய் கிரகணத்துக்குள்ள முருகனை வச்சு மூடி வச்சிருவோம். கிரகணம் முடிஞ்சதும் பழமுதிர் சோலையில இருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வந்து குளிப்பாட்டி அதுக்கப்புறம் தான் மாசி திருவிழா எடுத்து தான் கோவிலுக்கு கூட்டிட்டு போவோம். அதனால நீங்க நேரமாயிடுச்சு கோவிலுக்கு வரல நினைக்காதீங்க. நீங்க அவன் எல்லையை அடைஞ்சிட்டீங்க. அது எல்லாத்தையும் தாண்டி நீங்க முருகனை நேசிச்சு அவன் பேரை 1000 தடவை மனசுருகி சொல்லுங்க. அந்த முருகனை பார்க்கறதுக்காக கஷ்டப்பட்டு பாத யாத்திரை வந்திருக்கீங்க. நீங்க எப்படி அவனை தேடி வந்தீங்களோ அவனே உங்களை தேடி வந்திருக்கான். எனக்கு உடம்பெல்லாம் சிலுக்குதுய்யா. சரி, கிரகணம் ஆரம்பிக்கல. ஐயா கிரகணத்துக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. நீங்க தயவு செஞ்சு வேகமா சாமியை கும்பிட்டீங்கன்னா இங்க இருந்து 1/2 கிலோமீட்டர்ல தான் குகை இருக்கு, அங்க கொண்டு போகணும். சீக்கிரம் நீங்க சாமியை கும்பிடுங்க ஐயா. சரி சாமி, சரி. வாங்க எல்லாரும், நம்ம குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்ன்றதுக்காக எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடுங்க. வா சரி. ஏய் இங்க வந்து நில்லு. வா வா முருகா.